வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் யூடியூப் தளத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். தங்கத்தின் விலையில் மாற்றம். இன்றைய விலை விவரம். நாட்டில் மீண்டும் மின் தடையா? மின்சார சபையின் அறிவிப்பு. இலங்கைக்கு மனைவியுடன் சுற்றுலா வந்த வெளிநாட்டு பிரஜை திடீரென உயிரிழப்பு. இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 10,28,374 ரூபாவாக காணப்படுகின்றது. அத்தோடு 24 கேரட் தங்க கிராம் 36,280 ரூபாவாக பதிவாகியுள்ளது. இதேவேளை 24 கேரட் தங்க பவுன் 2,90,200 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேபோல 22 கேரட் தங்க கிராம் 33,260 ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் 22 கேரட் தங்க பவுன் 2,66,100 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 21 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 31,750 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மேலும் 21 கேரட் தங்க பவுன் இன்றைய தினம் 2,54,000 ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நுரைச்சோலை 3வது மின் புறப்பாக்கியின் பராமரிப்பு பணிகளுக்காக நிறுத்தப்படும் என மின்சார சபை தெரிவித்துள்ளது. இதன்படி இன்று நள்ளிரவு முதல் இந்த பராமரிப்பு பணிகள் 25 நாட்களுக்கு நடைபெறும் என்று சபை தெரிவித்துள்ளது. எனினும் 2 மின் புறப்பாக்கிகள் செயற்பாட்டில் உள்ளதால் மின்சக்தி விநியோகத்தில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்று மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் தம்மிக விமலரத்ன தெரிவித்துள்ளார். பராமரிப்பு பணிகளுக்காக நிறுத்தப்படுவதால் தேசிய மின் கட்டமைப்பிற்கு 300 மெகாவாட் மின்சாரம் இழக்கப்படும். 3வது மின் புறப்பாக்கி மீண்டும் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்ட பின்னர் நுரைச்சோலை மின் நிலையத்தின் 1வது மின் புறப்பாக்கி பராமரிப்பு பணிகளுக்கு அனுப்பப்பட உள்ளது. இதேவேளை கடந்த 1.5 மாத காலமாக பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட கலனி திஸ்ஸ மின் உற்பத்தி நிலையம் அடுத்த சில நாட்களில் மின்சக்தி உற்பத்திக்காக மீண்டும் இணைக்கப்பட உள்ளது. இதன் மூலம் தேசிய மின் கட்டமைப்பிற்கு 165 மெகாவாட் மின்சாரம் சேர்க்கப்படும் என மின்சார சபை தெரிவித்துள்ளது. புத்தளம் வெண்ணப்புவை பிரதேசத்தில் உள்ள சுற்றுலா ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்த வெளிநாட்டு பிரஜை ஒருவர் திடீரென உயிரிழந்துள்ளதாக வெண்ணப்புவ போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்றிரவு 9:20 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 77 வயதுடைய பிரித்தானிய பிரஜை ஒருவரே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்த வெளிநாட்டு பிரஜை கடந்த மே மாதம் 29ஆம் தேதி தனது மனைவியுடன் இலங்கைக்கு சுற்றுலா வந்துள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. இவர் சுகையினம் காரணமாக உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இது தொடர்பில் வெண்ணப்புவ போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இஸ்ரேல் ஈரானுக்கிடையில் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையை எதிர்கொள்ளும் வகையில் இலங்கை மக்கள் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். மேலும் இஸ்ரேல் செல்ல இருப்பவர்கள் தங்களின் பயணங்களை தாமதப்படுத்துவது நல்லது எனவும் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் முழுவதும் அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதோடு இஸ்ரேல் மற்றும் ஈரான் வான்வழி முற்றாக மூடப்பட்டுள்ளது. அத்தோடு இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்கள் உணவு மற்றும் மருந்துகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை அருகில் வைத்திருக்க வேண்டும் என்று இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள எமது தடம் யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. தங்கத்தின் விலையில் மாற்றம். இன்றைய விலை விவரம். நாட்டில் மீண்டும் மின் தடையா? மின்சார சபையின் அறிவிப்பு. இலங்கைக்கு மனைவியுடன் சுற்றுலா வந்த வெளிநாட்டு பிரஜை திடீரென உயிரிழப்பு. இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை.